ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையானவர்களே? இந்த நிகழ்வுகளை இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை முகமுகமாய் இணையதளத்திலே காண்பதிலே என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்னதாய் ஒரு சிறு விண்ணப்பம். இதை பார்ப்பது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள், மற்றவர்கள் காணும்படியாக செய்யுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, உன் பலவீனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை சொல்கிறது, உன் பலவீனத்தில் ஏதோ என்னால் முடியலை, இது என்னால் முடியலை சார், இதுக்கு மேலே இது மற்றவங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காது, எனக்கு இது சரியில்லை, என்னால் நடக்க முடியல, இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி கலங்கி நிற்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பவுல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், அவர் கொடுத்திருக்க கிருபையை நாம் மறந்து பலவீனத்தை மேன்மைப்படுத்துகிறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை எனக்கு தந்திருக்கிறார், அதையெல்லாம் மறந்துவிட்டோம். ஏதோ ஒன்று தராமல் இருப்பார், அதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் இது தரல ஆண்டவரை. இல்லை எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஐஸ்வர்யங்கள். நினைத்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால், உளையான சீற்றிருந்து தேவன் தூக்கி எடுத்து உன்னத தேவனை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பலத்தினால் இடை கட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்னதாக நின்று தேவனோடு உறவாடும்படியா பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகளை காணும்படியா, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகளை மாத்திரமல்ல அரசியல்வாதிகளை காணும்படியாய், பிரமுகர்களை காணும்படியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களை போய் பார்க்கணும். கொடுத்த நேரத்தில் கொடுத்த நாளில் சரியான வேளையில் போய் பார்க்க முடியணும். அப்போ தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு அப்படி அல்ல. நீங்கள் எங்கே ஜெபித்தாலும் அங்கே வந்து உங்களை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் தன்னுடைய ஆவியின் பலத்தினால் நிரப்பி அவனை பலத்தினால் இடை கட்டுகிற தேவன். ஒருவேளை இதை கேட்கும்போது உங்கள் சரீரம் பலவீனமடைந்து வியாதியோடு கூட இருக்கின்றீர்களோ, கலங்காதிருங்கள். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கலங்கி நிற்கீங்களோ, கலங்காதிருங்கள். எல்லா பலவீனத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்தார். என் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய வியாதிகளையும், மெய்யாகவே நம்முடைய பிணிகளையும், மெய்யாகவே நம்முடைய துக்கங்களையும், மெய்யாகவே நம்முடைய குற்றங்களையும் வேதனைகளையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். அவர் தழும்புகளால் சுகமாகிறோம். எல்லா பலவீனத்திலும் கர்த்தர் பலன் கொடுப்பார். என் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் படைப்பான். ஒரு வார்த்தையில் பலன். நீங்கள் பலவீனத்தில் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலே ஜெபியுங்கள், வார்த்தையிலே பலன் அடையுங்கள். அந்த வார்த்தையில் நீங்கள் நிற்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையினால் இடைக்கட்டப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துளிவிடும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எனக்கு அருமையானவளே, கர்த்தருக்கு முன்னதாய் நீ காத்திருப்பாய் என்று சொன்னாள், கர்த்தருக்கு முன்னதாய் காத்திருப்ப என்று சொன்னால் கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்பும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவார். பலவீனத்தை மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் கொடுத்த கிருபையை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாய் விளங்கச் செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை தகப்பனே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் உம்முடைய மகிமையான அபிஷேகமான பரிசுத்தாவின் ஆளுகை உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஆவிலே பலன் கொள்ள கிருபைதாரும், அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.